திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை புத்தூர் இருக்கிற திருச்சி ஜிஹெச்சில் 28ஆம் தேதி 2:50 AM வண்டி வந்து திருடிட்டு போயிருக்காங்க. ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரே ஒரு பையன் சிங்கிளாக வரான், வந்துட்டு நோட்டம் போடுறான். ஃபஸ்ட்டு அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்தே வரான், நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கு, கேஷுவலாக வரான். இவனை பார்த்தா ப்ரொஃபஷனல் திருடே மாதிரி இருக்கான், ரொம்ப கேஷுவலாக வரான் பாருங்களேன். அங்கேருந்து கரெக்டாக சைக்காட்ரிக் ஓபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி சிடி ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கிட்டே வரான். லாண்ட்ரியை தாண்டி தான் சிடி ஸ்கேன் இருக்குது. கரெக்டாக அந்த வண்டி இருக்கிற இடம் கரெக்டாக லாண்ட்ரிக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வரான். ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு யார் என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காதுலேருந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. கேஷுவலாக ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப நேரம் பாருங்கள், ஃபோன் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறான். இது எல்லாமே 2:55 நடந்திருக்குது. போயிட்டு அந்த வண்டியில் போயிட்டு உட்காரான். கேஷுவலாக உட்காந்துட்டு சாவியை பாருங்கள் ரைட் ஹேண்டில் போட்டு பார்க்குறான். போட்டுட்டு ஓப்பன் ஆகுதான்னு பார்க்குறான். இப்போ ஓப்பனாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, யாரோ வர சவுண்டு கேட்குது. டக்குன்னு என்ன பண்ணுறான், எந்திரிச்சிட்றான் வண்டியை விட்டு. அங்கே பாருங்கள், அங்கே வராங்க பாருங்கள், வண்டியை விட்டு எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சிட்டு இங்கிட்டு வரான். அப்புறம் இன்னும் நிறைய ஆட்கள் வரவும் அப்புறம் திருப்பி ஃபோன் பேசுகிற மாதிரியே இங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். இங்கிட்டு 2 பேர் வரவும் இங்கிட்டு தான் வராங்கன்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், திருப்பி நேராக ஃபோன் பேசிக்கிட்டே இப்படியே வரான். அந்த 2:50 தான் வருவானுங்களாட்டுக்கு. முன்னாடி ஒரு வண்டி காணா போனது இதே டைமில் தான் காணா போணுச்சு. இப்படிலாம் தூக்கிட்டு போகிறாங்கன்னே தெரில. மனசாட்சின்னு ஒன்று இருக்குமா என்னன்னே இவங்களுக்கு தெரியல. இவங்களை கண்டுபிடிச்சி நல்ல சிவியர் தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அவனுங்க அடுத்து இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. வண்டி செட் ஆகிடுச்சுல, திருப்பி அந்த வண்டி இப்போ தூக்கணும்ல, அதுக்காக இப்போ வரான். திருப்பி வரான், வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போவான். சாவி தான் ஆல்ரெடி போட்டுட்டானே. இவன் சொந்த காசில் வாங்கின மாதிரியே பாருங்களேன், கேஷுவலாக போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக போய்கிட்டே இருப்பார் தவிர. திருச்சி ஜிஹெச்சுக்கு வரவங்க எல்லாருமே நிறைய பேர் புவர் பீப்புள் தான். பேஷண்ட்ஸும் சரி இருக்கட்டும், அட்டெண்டராக இருக்கட்டும், எல்லாருமே போரானவங்க தான். அவங்க வண்டியை எடுத்து இவன் என்ன தான் பண்ண போதில்ல. ஒரு ஹாஸ்பிட்டல்லையா இவன் கையை வைப்பான். இங்கே வர்றவங்க எவ்வளோ கஷ்டத்தோடு வராங்கிறத இவன் புரிஞ்சுக்க மாட்டேன்ல. திருட்டு பயலுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பொருட்களை நம்ம தான் சேஃபாக வச்சுருக்கோம். வர மக்களாக இருக்கட்டும், ஒர்க்கராக இருக்கட்டும், எதுனாலுமே உங்கள் பொருளை சேஃபாக வச்சுருங்க. வண்டியை நீங்கள் நிப்பாட்டுனீங்க, சைட் லாக் போட்டிருக்கான்னு 1 தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வண்டி சைட் லாக் போடாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சேஃபாக நீங்கள் வண்டியை வச்சுருங்க. இந்த ஃபுட்டேஜில் வர திருடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாட்டாக இருந்துக்கோங்க. இவனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தயவுசெய்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருங்க. மிக்க நன்றி.